பழம்பெரும் வாய்ந்த நகரங்களில் புதுச்சேரியும் ஒன்று. இது 2000 ஆண்டுகால பழமையுடைய புதுக்கா என்ற சொல்லில் இருந்து புதுச்சேரி வந்ததாக கூறுவர். புதுக்கா என்பது புதுமையான சோலைகள் நிறைந்த நகரம் என்பதாக பொருள். கா என்றால் சோலை என்பது பொருள். நாடு என்ற பொருள் தரும். ஒரு நாடு சோலைகளால், மரங்களால், செடிகளால், கொடிகளால் சூழப்பட்டு இருப்பதைத்தான் கா என்று அழைத்தனர்கள். இதற்கு கம்பன் பாடலில் இளமரக்கா என்று வருகிறது. திருவானைக்கா, நெல்லிக்கா, ஆலமரக்கா என்ற பல பெயர்கள் தமிழ்நாட்டில் வழங்கி வருகின்றன. எனவே புதுமையாக தோன்றிய சோலைக்கு புதுக்கா என்று பெயரிட்டனர். கடல் பயணிகளான பெரிபுலஸ், தாலமி போன்ற நபர்களெல்லாம் இங்கே வந்து தங்கிய போது இந்த ஊரை புதுக்கா என்றும் புதுக்கே என்றும் அழைத்தனர். அவர்களுடைய குறிப்புகளில் புதுக்கா என்றும் புதுக்கே என்றும் வருவதற்கு காரணம் இதுதான். அதன் பிறகு ஏறக்குறைய 10ஆம் நூற்றாண்டு அளவில் இந்த புதுக்கா நகர மக்கள் இங்கிருந்து இடம்பெயர்ந்து வடக்கு நோக்கி சென்று புதுச்சேரி என்ற ஒரு நகரத்தை உருவாக்கி கொண்டார்கள். இத்தகைய வரலாற்றினையுடைய புதுச்சேரி மிகவும் தொன்மை வாய்ந்த நகரான ஆதி நாகரிகத்தின் தொல்பகுதியான அரிக்கைமேட்டை தனது இதயமாக கொண்டு விளங்கியது. கழிமுகம் தோன்றி கழிமுகத்தின் அருகிலே இருக்கக்கூடிய பகுதியில் வாழ்ந்தவர்களுக்கு வீரர்கள் வீரை என்று வழங்குவது உண்டு. வீரை என்பது வீராம்பட்டினமே என்று அறிஞர் பெருமக்கள் எழுதிட்டு கூறியிருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளாகவே வீராம்பட்டினத்தில் வாழ்ந்தவர்கள் மீன்பிடி தொழில் செய்திருக்கின்றார்கள். எனவே அப்பகுதியை ஒட்டியே மருத நில பகுதியில் மற்றும் நெய்தல் நில பகுதியில் அதனை ஒட்டி இருக்கின்ற நிலப்பகுதிகளில் பெரும்பாலான மக்கள் அந்த காலத்தில் விவசாயத்தையே நம்பியிருந்தனர். தென்னை, வாழை, கரும்பு போன்ற பயிர்களை இட்டு தங்களின் வளத்தை பெருக்கினார்கள். வளம் நிறைந்த நாடுகளை நோட்டமிட்டு அந்நாட்டின் செல்வங்களை தன் ஆளுகைக்கு உட்படுத்துவதும் வளங்களை சுரண்டுவதும் என முழுமுதற் நோக்கம் கொண்ட ஐரோப்பியர்களின் வருகை இங்கு நிகழ்கிறது. ஐரோப்பிய கண்டத்தை சேர்ந்த கடற்பயணிகள் ஒரு இடத்தில் நிலையாக இருப்பதில்லை. அவர்கள் புதிய நாடுகளை, புதிய கண்டங்களை கண்டறிய வேண்டும் என்ற வேட்கையோடு இருந்தனர். இவர்கள் கூறிய குறிப்புகளை எடுத்துக்கொண்டும் மீண்டும் கப்பல்களை எடுத்துக்கொண்டு நமது நாட்டில் நுழைந்து முத்து, வைரம், தங்கம், யானை தந்தங்கள் ஆகிய விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் நமது துறைமுகம் வாயிலாக எடுத்து சென்றனர். அவர்கள் பணம் மீது ஆசை கொண்டு மீண்டும் மீண்டும் இந்தியாவிற்கு வந்து பொருட்களை எடுத்து சென்றனர். உள்நாட்டு வாணிபம் அப்போதிருந்த நதிக்கரை ஓரமாகவே இங்கிருந்து பொருட்களை கொண்டு செல்வதும் அங்கிருந்து பொருட்களை கொண்டு வருவதுமாக இருந்திருக்கின்றார்கள். பொதுவாக நம்முடைய தென்னிந்திய பகுதிகளிலிருந்து மணிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இலங்கை மணிப்பல்லவ தீவுகளிலிருந்து மணிகளை கொண்டு வந்து சிறு சிறு துண்டுகளாக்கி மணிகள் செய்திருக்கிறார்கள். பெருவாரியான போக்குவரத்து அக்காலத்தில் கழுதைகள் மூலமாகவும் கட்டை வண்டிகள் மூலமாகவும் தலைச்சுமையாகவும் அமைய பெற்றிருக்கிறது. ஆகவே அரிக்கைமேட்டை ஒட்டியிருக்கிற பகுதியில் பல்வேறு ஊர் மக்கள் வந்து பொருட்களை வாங்கி செல்வதும் விற்று செல்வதுமாக இருந்தனர். அரிக்கைமேட்டில் கிடைத்த பொருட்களை அங்கேயே விற்க முடியாதல்லவா? எனவே வெளிநாட்டிற்கு கடல் வழியாக, தோணி வழியாக, நீர்நிலைகள் வழியாக கொண்டு சென்றுதான் விற்க முடியும். இது போன்ற வாய்ப்பை அப்போதே பெற்றிருந்தார்கள் தமிழர்கள். யமனலை பற்றி கூறுகின்ற பொழுது, உன்னோடு வந்து கரியோடு பெயரும் புலவேறும் ஆட்கள் கடந்தொரு இருக்கை என்று பட்டினைப்பாலை பேசுகிறது. உன்னோடு வந்து பொன்னையும் வெள்ளியையும் தாமிரத்தையும் ஈயத்தையும் கப்பல் மூலமாக கொண்டு வந்து வெளிநாட்டினர் இங்கு விற்றிருக்கிறார்கள். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் புலம்பெயரும் ஆட்கள் என்று இலக்கியம் பேசுகிறது. வேறு கண்டத்திலிருந்து புலம்பெயர்ந்த வணிகர்கள் தமிழகத்தை நோக்கி வந்து அங்கே வந்து கொண்டு வந்த அந்த பொன்னையும் மணியும் இங்கு விற்று இங்கிருந்து இந்த கறி மசாலா என்று சொல்லக்கூடிய அந்த வகைகளை, மிளகு, சீரகம், ஏலக்காய் போன்றவற்றையெல்லாம் இங்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். வராக நதி என்று சொல்லப்படுகின்ற செஞ்சி ஆற்றில் ஒரு கிளை நதியாக ஓடக்கூடிய பகுதியில் அரியாங்குப்பம் ஆறு பிரிந்து அரியாங்குப்பம் வழியாக சென்று தேங்காய்த்திட்டு கழிமுகத்தில் சென்று சேர்கிறது. அப்போது கழிமுகத்தில் கப்பலை நிறுத்திவிட்டு மக்கள் அங்கிருந்து சிறு சிறு படகு மூலமாக, கட்டுமரம் மூலமாக
தோணி மூலமாக அந்த பொருட்களை கொண்டு வந்து இங்கு நிறுத்தி வாணிபம் செய்தார்கள். எனவே அப்படி செய்த இடத்தின் பெயர்தான் அரிக்கமேடு. அரிக்கமேட்டின் கைவினை காணீர், அகிலத்தின் அதிசயம் புதைந்த மேட்டை. 8 தொகையும் 10 பாட்டும் பாடுவதை பாரீர், சங்கணிகளனின் சரித்திரம் கேளீர். சுடுமண் அணிகலன் சுயமுகம் பாடி, சங்க இலக்கியம் முழங்குவதை கேளீர், சங்க இலக்கியம் முழங்குவதை கேளீர். வாளரம் பொருத கோனேரியல் வளை, பொலந்தடி நின்ற மயிர்வார் முன்கை. வளம்புரி வலையோடு கடிகை நூல் யாத்து, இளங்கிரும் பரப்பின் ஏரி சூலு நீக்கி, இளங்கிரும் பரப்பின் ஏரி சூழு நீக்கி. வளம்புரி மூழ்கிய வான் திமில் பரதவ, வலம்புரி மூழ்கிய வான் திமில் பரதவ, வலம்புரி மூழ்கிய வான் திமில் பரதவ. பன்னெடுங்காலமாக அகிலமே கொண்டாடும் கைவினை நகரமான அரிக்கமேடு தொடர்ச்சியான மண் அரிப்புகளாலும் கடல் அலையின் சீற்றங்களாலும் மெல்ல சிதைய ஆரம்பித்த நிலையில் இங்கு நடைபெற்ற கைவினை மணித்தொழில்கள், சங்கு கைவினை பொருட்களின் தயாரிப்பும் வாணிபமும் பாதிக்கப்பட்டது. அதனால் அயல்குடிகள் அனைவரும் அவரவர் நாட்டுக்கு திரும்பினர். அதன் பிறகு பல ஆண்டுகாலமாக கவனிப்பாரற்று பகுதியாக அரிக்கமேடு மாறிப்போனது. தற்போது அரிக்கமேட்டில் நாம் காணும் கட்டிடம் 17ஆம் நூற்றாண்டில் மதபோதகர் ஆந்த்ரங்க் என்பவரால் ஒரு கிறித்துவ சபையாக தோற்றுவிக்கப்பட்டது. இக்கட்டிடத்தில் காண கிடைக்கக்கூடிய கற்கள் அனைத்துமே அப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டவைதான். இங்கு கைவினை தொழில், பாடசாலை போன்றவை நடத்தப்பட்டன. அக்காலத்தில் அரியாங்குப்பத்தில் உள்ள மாதா கோவில் திருவிழா மிகவும் புகழ்பெற்று விளங்கியது. அத்திருவிழாவில் பொதுமக்கள் பலரும் அங்கு விற்பனை செய்த மணிகளை வாங்கி அணிந்துள்ளனர். திருவிழா காலங்களில் அரிய மணி வகைகளை கண்ட பிரெஞ்சு பேராசிரியர் ருவோ துப்ராய் அதனை கண்டறிய அரிக்கமேட்டு பகுதிக்கு சென்று பார்வையிட்ட போது அரிய மணி வகைகள், அகஸ்டஸ் தலை பொறிக்கப்பட்ட காசுகள், சங்குகள் என பல அரிய பொருட்கள் அவருக்கு கிடைத்துள்ளன. அதனைத் தொடர்ந்து 1937இல் பிரெஞ்சு பேராசிரியர் ருவோ துப்ராய், போஷோ பாதிரி ஆகிய இருவரும் மேற்கொண்ட ஆய்வே முதன்மையானது. அதைத் தொடர்ந்து 1944ஆம் ஆண்டில் தொல்பொருள் ஆய்வாளர் மார்ட்டிமர் வீலர் அரிக்கமேட்டில் காவி வண்ணம் தோய்ந்த அரிட்டன் சட்டி வகை ஓடுகளை கண்டெடுத்தார். அவை கிபி முதல் 2 நூற்றாண்டுகளை சார்ந்தவை என கருதினார். மார்ட்டிமர் வீலரின் ஆய்வு முடிவுகளை தொடர்ந்து அரிக்கமேடு உலக தொல்பொருள் ஆய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. அகழாய்வு பணிகளின் காரணமாக மதுக்குடங்கள், சாயத்தொட்டிகள், பானை ஓடுகள், கிடங்குகள், ரோமானிய நாணயங்கள், கண்ணாடி மணிகள், பிராமிய எழுத்துக்களால் பொறிக்கப்பெற்ற பானை போன்ற பல்வேறு பொருட்களை கண்டெடுத்தனர். இவற்றின் காலம் கிமு 200 முதல் கிபி 200 வரையிலாகும் என வரையறுத்தனர். ஆனால் மார்ட்டிமர் வீலர் இதனை கிபி முதல் 2ஆம் நூற்றாண்டுகளை சார்ந்த சிறந்த துறைமுகங்களில் ஒன்று என குறிப்பிட்டுள்ளதும் கவனிக்கத்தக்கது. ரோம பேரரசன் அகஸ்டஸ் வாழ்ந்த காலம் கிமு 23 முதல் கிபி 14 வரையிலாகும். அக்காலத்தில் புழக்கத்தில் இருந்த அகஸ்டஸ் தலை உருவம் பொறிக்கப்பெற்ற நாணயங்கள் அரிக்கமேட்டில் கண்டெடுக்க பெற்றுள்ளன. கோழி சின்னம் பொறிக்கப்பெற்ற நாணயங்களும் பகோடா நாணயங்களும்
கிடைக்கப்பெற்று அரிக்கமேட்டின் தொன்மை சிறப்பை தெளிவாக்குகின்றன. அதன் பின் 1950 கசால் என்னும் பிரெஞ்சியரும் அவருடைய மனைவியும் அரிக்கமேட்டிற்கு வந்து தொல்பொருள் ஆய்வு நடத்தினார்கள். பின்னர் 1982 1996 வரை விமலா பெக்லி என்ற அமெரிக்க பெண்மணி அமெரிக்காவின் பென்சில்வேனியா பல்கலைக்கழக நிதி உதவியுடன் பெரிய அளவில் ஆராய்ச்சி செய்து அரிக்கமேட்டில் பல தொல்பொருட்களை கண்டெடுத்தார். இவருடைய ஆய்வில்தான் அதிகமான அளவில் அரிட்டன் பானை வகை, ஆம்ஃபோரா மதுச்சாடிகள், ரவுலட்டட் பானைகள், கண்ணாடி பாத்திரங்கள், சுடுமண் பொருட்கள் என்று பல ரோமானிய தொல்பொருட்கள் கிடைத்தன. தற்காலத்தில் வெறும் செங்கற்களாகவும் மடிந்த மணல் புழுதிகளாகவும் சிதறி கிடக்கின்ற இன்றைய அரிக்கமேடு தொல்தமிழரின் வேராகவும் மனித இனம் தோன்றிய ஆதி தாய் நிலமாகவும் இருந்துள்ளதை பிராமிய எழுத்துக்கள் நிரூபிக்கின்றன. மேலும் தமிழ் நாகரிகத்தின் பேரு அடையாளமாக திகழ வேண்டிய இவ்விடம் பெயர்ந்து போன கற்களாகவும் பேசா பொருளாகவும் மாறி போய்விட்டது.